எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு புதுசா. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கான்ஃபிடென்ட் குரூப் சேர்மேன் சிஜே ராய் அப்படிங்கிறவரு அவங்க ஆஃபீஸில் இறந்த நிலையில் கிடந்திருக்காரு. இது ஃப்ரைடே அன்னைக்கு நடந்திருக்கு. இது லாங்ஃபோர்டு டவுன் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு இது. அதில் துப்பாக்கினால் அவர் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாற்றி கொண்டார் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இவருக்கு 57 இயர்ஸ் ஆகுது அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வெப்பன் அவர் உபயோகப்படுத்தினார்ல, அது லைசன்ஸ் இருக்கிறது தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை வெரிஃபை பண்ணணும், அண்டர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா கேரளா ஐடி அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெங்களூர் கவுண்டர் பார்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஐடி அஃபீஷியல்ஸை காண்டாக்ட் பண்ணி அவங்க அந்த கான்ஃபிடென்ட் அந்த குரூப்போட அந்த இதை ரெய்ட் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் 3 டேஸாக அவர் இறக்கறதுக்கு 3 நாளைக்கு அதை 3 நாள் முன்னாடியிலேருந்து அந்த ரெய்டு நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே ரெய்ட் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில டாக்குமெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் ஸ்க்ரூட்டினைஸ் செய்யப்பட்டு அதெல்லாம் அவங்க சீஸும் பண்ணியிருந்திருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே அன்னைக்கு 12 நூன்லேருந்து அவர் தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிற டைம் வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத அந்த சீக்வென்ஸாக சொல்லியிருக்காங்க. 12 மணிக்கு ஐடி அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க. இவங்க அந்த கான்ஃபிடென்ட் குரூப் அந்த இதுக்கு அரைவ் ஆகியிருக்காங்க. அவர் 2 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. 2 to 3க்குள்ளே அதை அவரை சிலதெல்லாம் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணணும் அப்படின்னும் அஃபீஷியல் சொல்லியிருக்காங்க. 3 o'clock என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ராய் தன்னோட ப்ரைவேட் கேபின்குள்ளே போயிருக்காரு. அந்த 3 to 3:10 அந்த வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த துப்பாக்கி எடுத்து அந்த செஸ்ட்டில் அவரே சுட்டுக்கிட்டாரு. அப்படியே கொலாப்ஸும் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3:10 பிஎம்லேருந்து 4 பிஎம்குள்ளே அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரை ஆம்புலன்ஸில் டாக்டர் அந்த இதில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ ஆனால் அவங்க ஆன் அரைவலில் டெட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அந்த 3 பிஎம்க்கு தன்னோட கேபினுக்கு போனதுக்கு ஃபர்தராக ஏதோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் இனி கன்ஃபார்ம் பண்ணலை. அவருடைய கேபினில் சிசிடிவி அந்த சர்வேலன்ஸ் அந்த இது இருக்கா அப்படிங்கிறத இனி கன்ஃபார்ம் பண்ணலைங்கிற நியூஸும் வந்திருக்கு. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராயை நாங்கள் ரெகுலர் ஒர்க்கை எதுவும் பண்ண வேண்டாம், நாங்கள் ரெஸ்ட்ரிக்டெல்லாம் எதுவுமே பண்ணலை, நாங்கள் வேறு சும்மா ஸ்க்ரூட்டினைஸ் தான் பண்ணோம், சில ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ரொஹிபிட் பண்ணோம், அதாவது ப்ரொஹிபிட் பண்ணி ஆர்டர்ஸை அவருக்கு அந்த அவங்க ஃபேமுக்கு எதிராக பண்ணியிருந்தோம், அதுதான் வேறு எதுவும் நாங்கள் செய்யலை அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க போலீஸு. இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. துபாயில் இருக்காங்க. இந்த நியூஸ் கேட்ட உடனே இவங்க சாட்டர்டே அதாவது இனி நேரம் வந்துட்டுருக்கணும், துபாயிலேருந்து வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பசங்க 2 பேருமே ஏர்லி 20s தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிஜே ராய் அவருடைய அம்மா நெக்ஸஸ் மால் அந்த ஏரியா கிட்ட தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கோரமங்கலாகிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சப்போஸ் பெங்களூருக்கெல்லாம் வராரு அப்படின்னா ரேராக தான் அவங்க தங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி தான் அவர் விசிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு அந்த துப்பாக்கி குண்டு பட்ட இடமும் இருக்குது. பட் அது எவ்வளோ இவர் ரவுண்ட்ஸ் இதில் போட்டு இது பண்ணியிருக்காரு, தன்னை உயிரை மாய்ச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறது இனி பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு க்ளோஸ் எய்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பவுமே அவர் தன்னோட ப்ரீஃப் கேஸை கையிலேயே தான் வச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு. சப்போஸ் ஏதாவது மறந்துட்டார் ஏதாவது இருந்தால் அவங்க பாடி கார்டை கூப்பிட்டு அதை அந்த முதல்ல அதை எடுத்துகிட்டு வர சொல்லி தன் கூடையே தான் வச்சுப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஏ ஜோசப் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் குரூப்போட டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் அப்படிங்கிறாங்க. அவர் ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பட் அந்த கேஸ் அந்த ரெஜிஸ்டர் ஆனதில் அகெயின்ஸ்ட்டு ஐடி அஃபீஷியல்ஸ் அந்த இதுக்கு எதிராக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால் இது ஒரு அன்நேச்சுரல் டெத்துன்னு தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஐடி அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க சப்போஸ் வந்து ராயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது கேஸ் வந்து அலிகேஷன்ஸ் எழுப்பினாங்க அப்படின்னா, நாங்கள் எஃப்ஐஆர் போட வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவரோட ஒரு க்ளோஸ் எய்டு ராயோட க்ளோஸ் எய்டு வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளோ வருஷங்களா நான் இவரோட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி வந்து வீக் ஹார்ட்டடாக அவரை வந்து நான் பார்த்ததில்ல ரொம்ப அப்படிங்கிறது ஷாக்காக இருக்குது எனக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவருடைய வெர்ஷனை சொல்லியிருக்காரு. சிஜே ராயோட பிரதர் சிஜே பாபு அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இவங்க அஃபீஷியல்ஸ் வந்து 3 டேஸாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரெய்டு. அந்த இதில் வந்து ப்ரெஷர்னால தான் வந்து இவர் தன்னோட உயிரை வந்து தானே மாச்சிக்கிட்டாரு. இதற்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த அஃபீஷியல்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ராயுமே துபாயில் இருந்திருக்காரு. ஐடி அஃபீஷியல்ஸ் வந்து டைரக்ட் பண்ணி இங்கே இருக்கோம், இந்த மாதிரி ரெய்ட் நடக்க போகுது அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்த மாதிரி சொல்லப்படுது. பவுரிங் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல போஸ்ட்மார்ட்டம் நடத்தப்பட்டது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த துப்பாக்கி அந்த குண்டுனால தான் இன்ஜுரி அந்த இது ஆயிருந்திருக்கு அப்படின்னு. அது வந்து 6.35 இருக்கிற அந்த இது வந்து அந்த செஸ்ட்டுக்கிட்ட வந்து போய் பதம் பார்த்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹெட்டு அந்த இடத்துலலாம் பதம் பார்த்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டுக்கிட்ட பண்ணனால என்ன ஆயிருக்குன்னா, ஸ்டமக்கு, ரிப்பு அந்த இடமெல்லாம் கூட வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து வெளியிலயும் வரலை. சிலது வந்து அப்படியே வந்து அது ஓட்டா போட்டு வெளியில் வந்துடும். அது வெளியிலயும் வரல அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் சொல்லியிருக்காரு. இது வந்து ரெய்டு வந்து நடத்தப்பட்டிருக்கு. பட் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லையா, என்ன ஏது அப்படிங்கிறது ஒன்றும் இன்ஃபர்மேஷன் நியூஸில் தெரியல. பட் ஆனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி உயிரை மாய்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.